इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रीगुरुभ्यो नमः। श्लोकम् पश्याम्यन्यमुदारभोगविषये तुल्यं न मे कञ्चित् अप्यन्यः कोऽहमिवास्ति भाजनम् उमापत्यादरस्यापि च मद्वद्भूतनये मुखाब्जविकसत्तेजारनेकः श्रुतः पापिञ्जल्प यथा स्पृहं मम पुनर्मौनादरो रोचते। परच्छेदः पश्यामि अन्यम् उदारभोगविषये तुल्यं न मे कञ्चित् अपि अन्यः कोऽहम् इव अस्ति भाजनम् उमापत्याः दरस्यापि च। இந்த இடத்துல உமாபத்யாதரஸ்யாபி சன்னு இப்ப படிக்கணும். பின்னாடி பிரிக்கும் பொழுது உமாபத்யாக தரஸ்யாபி சன்னு சொல்லும். மத்வது பூதனயே முகாப்ஜ விகசத் தேஜா ரணே கஹ ஸ்ருதः பாபின் ஜல்ப யதா ஸ்பிருஹம் மம புனः மௌனாதரஹ ரோச்சதே. இப்படின்னு பரிச்சேதம். பஷ்யாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றார்? சீதை கிட்ட தன்னை பற்றின பெருமையான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்படி எல்லாம் சொல்றாருன்னு பார்ப்போம். முதல்ல உதார போக விஷயே துல்லியம் மே ந பஷ்யாமி அந்யம். இப்படி நம்ம வாக்கியமா மாத்திக்கணும். ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன அர்த்தம்? போக விஷயே, அதாவது நம்ம இந்த உலகத்துல யாரு புண்ணியம் பண்ணவன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா, எல்லா விதமான சுகங்களை யாரு அனுபவிச்சுட்டே இருக்கானோ, துக்கத்தினுடைய அளவு குறைச்சலா வச்சுட்டு புண்ணியத்துடைய அளவை அதிகமா வச்சுட்டு இருக்கானோ அவனைத்தானே நம்ம நல்லவன்னு சொல்லுவோம், புண்ணியம் பண்ணவன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகுது? இந்த இடத்துல எப்படி அந்த புண்ணியத்தை பண்ணவன்னு சொல்றோம்? சுகத்தை அனுபவிக்கிறது வச்சு, அதாவது போகத்தை வச்சு. அப்படி பார்த்தோம்னு சொன்னா ராவணன் தன்னை என்ன சொல்லிக்கிறான்? இந்த போக விஷயத்துல விஷயங்களை அனுபவிக்கிறதுல எனக்கு துல்லியமானவன் ஒருத்தன் வேறு ஒருவன் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வரான்? அவனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் அந்த அளவுக்கு புண்ணியவானா இருக்கேன், புண்ணியம் பண்ணவனா இருக்கேன். அதனாலதான் எனக்கு போக விஷயங்கள்ல ஏற்படக்கூடியதான சுகம் மட்டுமே இருக்கு, துக்கம் இல்லை. எதை எனக்கு வேணும்னு நினைக்கிறேனோ அதை எனக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. எல்லா விஷயங்களும் எனக்கு என்னுடைய போகத்துக்கு விஷயங்களாக ஆகின்றன. எல்லா பதார்த்தங்களும் என்னுடைய போகத்துக்கு விஷயங்களாக ஆகின்றன. அதைத்தான் சொல்றான். உதார போக விஷய, உதாரணம் சொன்ன இந்த இடத்துல விபூலம்னு அர்த்தம். பரந்த போக விஷயத்தை, நிறைய பதார்த்தங்களுடைய போக விஷயத்தில் அந்நியம் மற்றொருவனை எனக்கு நிகராக, துல்லியம் எனக்கு நிகராக, ந பஷ்யாமி நான் பார்ப்பதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை போல புண்ணியம் பண்ணி அந்த புண்ணியத்துடைய வசத்தினால பதார்த்தங்களுடைய போகத்துல துல்லியமா ஒருத்தனை இல்லை. அந்த அளவுக்கு நான் புண்ணியவான். அந்யா கஹ அஹமிவ அஸ்தி, மற்றொருவன் என்னை போல வேறு யார் இருக்கிறார்? எந்த விஷயத்துல? இந்த போக விஷயத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு.
ந பஷ்யாமி அந்யம் அப்படின்னு. அப்ப மேற்கொண்டு மறுபடியும் அந்யஹா கஹா அகமிவ அஸ்தி, என்னை போல இன்னொருவன் யார் இருக்கிறார் எந்த விஷயத்துல அப்படின்னு கேட்டா, உமாபத்யாதரஸ்ய பாஜனம். உமாயாஹ பதி உமாபதி சிவா, ஆதரஹான அனுகிரஹ. உமாபத்யாஹ உமாபதேஹே ஆதரஹ உமாபத்யாதரஹ. சிவனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமானவன் நான். அதுவும் சாதாரணமா இல்லை, வேற யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு எனக்கு அனுகிரகம் கிடைச்சது. இந்த விஷயத்திலே சிவனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள என்னை போல் வேறு யாரு இருக்கிறார்? யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு நான் சிவனுக்கு மிகவும் வேண்டியவன் அப்படின்னு சொல்றான். உமாபத்யாதரஸ்யாபிச்ச பாஜனம் கஹா அகமிவ அஸ்தி. சிவனுடைய அனுகிரகத்திற்கு பாஜன பாத்திரம், பாத்திரமானவர்கள்ல அகம் இவ என்னை போல கஹா அஸ்தி அந்யா யார் இருக்கார் மற்றொருவன் இப்படின்னு தன்னை புகழ்ந்து சொல்லிக்கிறான். மத்வது பூதனையே, முதல்ல இந்த பதத்தான் எடுத்துக்கணும். பூதனையே, பூமி புத்திரியானவளே சீதையே. சீதை பூமி புத்திரி இல்லையா, அதனால இது விழிவேற்றுமை. பூதனையே சீதையே, மத்வது முகாப்ஜ விகசத் தேஜாஹ ரணே கஹா சுதஹ. முகானி அப்ஜினி இவ விகசத். முகங்கள் தாமரை போன்ற பிரகாசத்தை உடையவைகளாக இருக்கின்றன. அப்பேற்பட்ட தேஜஸ கொண்டதானவர் ரணத்துல யுத்தத்துல கஹாசுதா யாரு கேள்விப்பட்டிருக்க என்னை போல. முகாப்ஜ விகசத் தேஜா, இந்த முகமே, இந்த ராவனுடைய முகமே ஒரு தாமரை. அந்த தாமரை போன்ற விகசத்து மலர்ந்த பிரகாசிக்கின்ற தேஜாக ஒளி பொருந்தியவன் வேறொருவன் தனி கஹாசுதா யார கேள்விப்பட்டிருக்கேன்? நான் ஒருத்தந்தான் இருக்கேன். யுத்தத்துல இந்த மாதிரி யுத்தத்துல யாரு சிரிச்சுண்டு பிரகாசமா இருக்க முடியும்? யாரிடத்துல அந்த வீரமானது அதிகமா இருக்கும் அவன் தான். அதனால தன்னை என்ன காமிச்சுனா, ஒரு பெரிய வீரன்னு காமிச்சுக்க. முகாப்ஜ விகசத் தேஜாக ரணி கஹாசுதா, யுத்தத்துல யாரா கேள்விப்பட்டிருக்கேன் என்னை தவிர்த்து அப்படின்னு இந்த 3 பாதங்கள்ல ராவணன் தன்னை பத்தி வசதியா சொல்லிட்டு இருக்கார். அடுத்த பாதம், கடைசி பாதம், அதுல சீதை ராவணனுக்கு பதில் சொல்றான். என்னன்னு, பாபின்னு சம்போதனமே ஹே பாபியே அப்படின்னு கூப்பிடுறான். அதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது, சீதையானவன் எந்த அளவிற்கு பதிவிரதையா இருக்கா அப்படின்னு தெரியும். பாபின்னு ஜல்ப யதாஸ்பிருகம், யதாஸ்பிருகம் யதேச்சம் அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய ஆசைப்படி யதேச்சம் ஜல்ப புலம்பிண்டே நீ சொல்லிட்டே. அவன் தன்னை பத்தி உயர்த்தி சொல்றது எல்லாமே சீதைக்கு புலம்புற மாதிரி இருக்கான். நீ புலம்பிண்டே இரு, இஷ்டப்படி புலம்பிண்டே இரு. ஆனா எனக்கு நீ சொல்றதுல விருப்பம் இல்லை, எனக்கு மௌனத்துலதான் விருப்பம் இருக்கு. மம புனகா, எனக்கு மௌனாதரகா ரோச்சதே, மௌன விஷயத்துலதான் ஆதரகா அப்படின்னா விருப்பு, ரோச்சதே பிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். நான் மௌனமா இருக்க போறேன், நீ என்ன வேணா புலம்பிண்டே இரு. பாபின்னு பாபியே யதாஸ்புரம் ஜல்ப, யதேச்சம் ஜல்ப, உனக்கு விருப்பப்படியே நீ புலம்பு. மம புனகா, எனக்கோ மௌனாதரகா ரோச்சதே, மௌனமா இருக்கிறது தான். இப்படிங்கிறது இது மேலோட்டமான அர்த்தம். ஆனா இதுல எப்பொழுதும் போல ஒரு எழுத்தை எடுத்துட்டாலோ ஒரு எழுத்தை மாற்றி அமைச்சுட்டாலோ அந்த இடத்துல வேற அர்த்தம் வந்துடும் இல்லையா. இந்த இடத்துல என்ன பண்ண போற அப்படின்னு சொன்னா, மௌ ந ஆதரஹா. மௌ அப்படிங்கிற பதம் எப்படி வந்திருக்குன்னு போல தெரிஞ்சு, மூ அப்படின்னு ஒரு சப்தத்தை வச்சு மகாரத்துக்கு அப்புறம் 3 போட்டு மூ உகாராந்த சப்தமா வந்து எப்படி நம்ம பிரசித்தமா பார்க்கலாம். சுத்தமஞ்சரி போல சாமானிய புஸ்தகத்துல ஆரம்ப கால புஸ்தகத்துல படிச்சிருந்தா தெரிஞ்சுக்கணும், நமக்கு தெரிஞ்சிருக்கும். குரு சப்தம் மாதிரி வரும், குரு குரு குருவா. இந்த குரு சப்தத்தினுடைய சப்தமி விபக்தி என்னவா வரும் அப்படின்னு கேட்டா குரவ் வரும் இல்லையா.
அத போல மூ அப்படின்னு ஒரு சப்தத்தை வச்சுட்டு சொன்னா அதனுடைய சப்தமி விபக்தி மௌ அப்படின்னு வரும். மௌ அப்படின்னு அர்த்தம் மூ அப்படிங்கிற எழுத்தில் ந ஆதரா, மௌனாதரகான்னு சொன்னா இல்லையா, அதுல மௌ மூ என்கின்ற எழுத்தில் ந ஆதரா எனக்கு விருப்பமில்லை, ந ஆதரா அதை நான் விரும்பவில்லை அப்படின்னு அர்த்தம். மூங்கிற எழுத்து நீ சொன்ன ஸ்லோகத்திலேயே இருக்கக்கூடியதான அனைத்து பதங்களையும் மூ அப்படிங்கிற எழுத்துப்படி அப்படின்னா என்ன வரும், ஒரு சிலம் பஷ்யாமி அந்யம் உதார போக விஷயே அப்படின்னு வந்தது இல்லையா. அந்யம் உதார போக விஷயம், அதுல ஒரு மூ, அந்த மூ எடுத்துட்டாங்கன்னா எப்படி பதம் வரும், பஷ்யாம்யன்யதார போக விஷயே அப்படின்னு வரும். அடுத்தது ரெண்டாவது பதத்துல பாஜனம் உமாபத்யாதரஸ்யாபிச்ச அப்படின்னு இருந்தது இல்லையா, அதுல ஒரு பதம் இருக்கு. அதுல மூ அப்படிங்கிற ஒரு பதம் ஒண்ணு இருக்கு. அதை எடுத்தாச்சு என்ன ஆடும், பாஜனமாபத்யாதரஸ்யாபிச்ச அப்படின்னு வரும். அடுத்தது முகாப்ஜ விகசத்தேஜாஹ அப்படின்னு மூணாவது பதம். அதுல மூ அப்படின்னு முதல்லயே இருக்கு, ஆரம்ப எழுத்து அதுதான். அந்த எழுத்தை எடுத்தாச்சுன்னு சொன்னா காப்ஜ விகசத்தேஜாஹ அப்படின்னு 3 பதங்கள். மூ எடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி. எப்பொழுதும் போல அவன் எந்த பதங்களை உபயோகிச்சு தன்னை பத்தி உயர்த்தி சொன்னானோ அதே பதங்கள் இப்போ அவனை தாழ்த்தி சொல்ல போறது எப்படின்னு நம்ம பார்க்க. முதல்ல உதார போக விஷயே, பஷ்யாம்யன்யம் உதார போக விஷயே, அதுல நம்ம மூ எடுத்துட்டோம்னா முதல்ல என்னவா இருந்தது, பஷ்யாம்யன்யதார போக விஷயே துல்லியம் நமே கஞ்சித் அப்படின்னு வரும். அந்நியதார போக விஷயே, அந்நிய மற்றவருடைய, தாரன்னா இங்கே மனைவியின் அர்த்தம். இந்த தாரா அப்படிங்கிறது பகுவச்சன சப்தம், மனைவியை குறிக்கக்கூடியது. பஷ்யாமி அந்நியதார போக விஷயே, மாற்றான் மனைவியினுடைய போகத்தை அனுபவிக்கிறதுல அப்படின்னா மாற்றான் மனைவியை நோக்குவதில் துல்லியம் ந பஷ்யாமி, எனக்கு நிகரா வேற யாரும் பாக்குறது இல்லை அப்படின்னு அர்த்தம். நான் தான் மாற்றான் மனைவியை நோக்குவதில் சிறந்தவன் அப்படின்னா இப்ப அவனுக்கு உயர்வா தாழ்வா, கண்டிப்பா தாழ்வா வந்துடும் இல்லையா. அப்படித்தானே சீதையை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கான் ராவணன். இதுல இருந்தே அவன் எப்பேற்பட்டவன்னு தெரிகிறது. அதை மனசுல வச்சுட்டுதான் இப்படி ஒரு அர்த்தத்தை வரும்படி சீதை அந்த பதத்தை மாற்றி அமைச்சிருக்கான். என்னன்னு, அந்நிய தார போக விஷயே, மாற்றான் மனைவி அனுபவிப்பதிலே இச்சை கொண்டவர்களில் அந்நியம் ந பஷ்யாமி, எனக்கு நிகராக நான் யாரும் பார்த்ததில்லை அப்படின்னா அந்த அளவுக்கு அவன் மோசமானவன் அர்த்தம். அடுத்தது பாஜனமுமாபத்யாதரஸ்யாபிச்ச, முன்னாடி என்ன சொன்னா, ஈஸ்வரனுடைய அனுகிரக பாத்திரத்துல என்ன போல் இன்னொருத்தன் இல்லைன்னு சொன்னான். ஆனா இப்போ அந்த மூவ் எடுத்தாச்சு என்ன இடம், பாஜனம் ஆபத்யாக, ஆபத்துன்னு என்னது அப்படின்னு சொன்னா தமிழ்ல சொன்னா அதே ஆபத்து தான். இந்த ஆபத்துக்கு நான் தான் பாத்திரமானவன் அப்படின்னு அர்த்தம், ஆபத்தானவன் அர்த்தம். உமாபத்தியாக அப்படிங்கிறது இந்த மூ போயிடுத்துன்னு சொன்னா மீறி பாக்கி இருக்கிறது ஆபத்தியாக பாஜனம், ஆபத்துக்கு நான் ஒரு பாத்திரம், ஆபத்துடைய சொல்லுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, தரஸ்யாபிச்ச, தரான பயம், பயத்திற்கும் நான் ஒரு பாத்திரம், ஆபத்திற்கும் பயத்திற்கும் நான் ஒரு பாத்திரமாக இருக்கிறேன். அப்படின்னா இப்போ உயர்வான அர்த்தங்கள் எல்லாமே மாற்றி தாழ்வான அர்த்தமா வந்துச்சு இல்லையா. இவன் தானே இப்போ பயத்துக்கு காரணமா இருக்கா சீதைக்கு, அது மனசுல வச்சுதான் சொல்றான். ஆபத்யாக பாஜனம் தரஸ்யாபிச்ச, பயத்திற்கும் நான் தான் பாத்திரமானவன். அடுத்தது முகாப்ஜ விகசத்தேஜான்னு இருந்தது, அதாவது தாமரை போன்ற முகத்தை உடைய மிளிர்கின்ற சேதஸை கொண்டவன் தன்னை பத்தி
சொன்னான் இல்லையா? அதுல 3 எடுத்தாச்சுன்னா காப்ஜ விகச தேஜா. காப்ஜம்னா என்னது? கே ஆகாஷே பவம். காப்ஜ் ஆகாயத்துல எங்கேயாவது தாமரை முளைக்குமான்னு? முளைக்கவே முளைக்காது. ஆகாய தாமரைன்னு ஒண்ணு கிடையாது இல்லையா? சசவிஷான்னு சொல்லுவோம். முயலுக்கு கொம்பும் தான் எங்கேயாவது? எங்கேயும் கிடையாது. அந்த மாதிரி காப்ஜம்னு எங்கேயாவது பிரசித்தம் இருக்கா? ஆகாய தாமரைன்னு கிடையவே கிடையாது. எப்போ நாம இதெல்லாம் சொல்லுவோம்னா, ஒரு விஷயம் இல்லாததா இருந்தால் அதை தெரிவிக்கிறதுக்காக இப்படி ஒரு காவிய நடைய நம்ம உபயோகப்படுத்துவோம். அவனுடைய வீரமானது ஆகாய தாமரை போல் பிரகாசிக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன்கிட்ட வீரம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? வீரமானது சந்திரன் போல இருக்கு, சூரியனை போல இருக்குன்னு சொன்னா அது உகத்தியா சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம். இவனுடைய வீரம் ஆகாய தாமரை போல இருக்குன்னு சொன்னா அவன்கிட்ட வீரமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதை போலதான் இங்கேயும் இவனிடத்துல தேஜஸ், எப்பேற்பட்ட தேஜஸ்? காப்ஜ விகச தேஜா, ஆகாய தாமரை போன்ற பிரகாசத்தை கொண்டு தேஜஸ், வீரத்தை கொண்டவன் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? அவன்கிட்ட வீரமே இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஏன் அப்படி சொல்றா? சும்மா சொல்லல, இது ராமாயணத்திலேயே சொல்ற மாதிரி பாருங்க. கிஞ்சித் வீரியம் தவானாரிய யோமாம் தர்து அசன்னிதம் அபகிருத்திய ஆகதா பாப தேன அதிருஷ்டா மகாத்மனா சூரேன கணத பிராத்ரா பலைஹி சமுதிதேன ச அபோஹ்ய ராமம் கஸ்மாதி தாரசௌரியம் தயா. இந்த சீதை என்ன சொல்றா ராமாயணத்துல மூல கிரந்தத்துல? ராமர் மகா பலசாலி, தம்பியோட சேர்ந்து இருக்க. இப்படி இருக்கக்கூடியதான அவரை நீ ஏமாற்றி அவர் அந்த இடத்துல இல்லாதபடி பார்த்துட்டு இப்படி மாற்றாம் மனைவியை கஸ்மாத்தி தாரச்சோறு, மாற்றாம் மனைவியை திருடக்கூடியவனாக நீ இருக்க. ஏன் இந்த காரியம் பண்ற? ஏன்னா உனக்கு வீரியம் இல்லை. கிஞ்சித் வீரியம் தவானாக, உனக்கு வீரியம் இருக்கா? இருந்தா அவன் பண்ண மாட்டேன் இல்லையா? இல்லாத சமயத்துல ராமர் இல்லாத சமயத்துல என்ன அபகரிச்சிருக்க மாட்டேன் இல்லையா? அப்படின்னு அர்த்தம், உனக்கு வீரியம் இல்லைன்னு அர்த்தம். அத மனசுல வச்சிருந்து அந்த கவி இங்க என்ன எழுதுற? காப்ஜ விகச தேஜா, ஆகாய தாமரை போன்ற பிரகாசமான தேஜஸை உடையவனாக ராவணன் இருக்கிறான் அப்படின்னு ராவணனே தனக்கு சொல்லிக்கிறான். அப்படின்னு அர்த்தம், என்கிட்ட வீரியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்படியாக இந்த ஸ்லோகத்திலையும் ராவணன் எந்த விஷயங்களை சொன்னானோ, தன்னை பத்தி உயர்த்தி சொல்றதுக்காக எந்த சொற்களை உபயோகித்தானோ அதே சொற்களையே மாற்றி அமைத்து அதே ராவணனையே இகழும்படி சீத்தை ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொல்லிருக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அடுத்த ஸ்லோகத்துல வருங்கால